எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 39க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு காணொளிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்க்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தேர்வர்களாகட்டும், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம சேனல் போகும். முதல் கேள்வி, தண்டுவடத்தோடு இணையும் மூளையின் கடைசி பகுதி. தண்டுவடத்தோடு இணையும் மூளையின் கடைசி பகுதி முகுளம். அடுத்து இரண்டாவது கேள்வி, தண்டுவடத்தின் கீழ்முனை நாரிழை போல் காணப்படுவதற்கு பெயர். ஃபைலம் டெர்மினேல். ஃபைலம் டெர்மினேல். அடுத்து, வயிற்றுப்பகுதியில் காணப்படும் உறுப்புகளில் தவறானது. வயிற்றுப்பகுதியில் காணப்படும் உறுப்புகளில் தவறானது. பிட்யூட்ரி சுரப்பி. பிட்யூட்ரி சுரப்பி. அடுத்து, கழுத்து பகுதியில் காணப்படும் ஒரு நாளமில்லா சுரப்பி. கழுத்து பகுதியில் காணப்படும் ஒரு நாளமில்லா சுரப்பி தைராய்டு சுரப்பி. அடுத்து, வைட்டமின் கே என்பது, அதாவது இதன் குறைபாட்டால் வருவது இரத்தம் உறையாமை. இரத்தம் உறையாமை, அதாவது வைட்டமின் கே குறைபாடு என்பது. கொஸ்டின் அப்படி வச்சுக்கணும். ஏன்னா வைட்டமின் கேன்னு சொன்னால் அது சரி வராது. வைட்டமின் கே குறைபாடு என்பது இரத்தம் உறையாமை. அடுத்து, தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை தூண்டி தைராக்சின் உற்பத்தியை தூண்டுவது. தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சியை தூண்டி தைராக்சின் உற்பத்தியை தூண்டுவது டிஎஸ்ஹெச். டிஎஸ்ஹெச். அடுத்து, ஒரு டெசிலிட்டர் இரத்தத்தில் காணப்படும் இயல்பான இரத்த சர்க்கரையின் அளவு. ஒரு டெசிலிட்டர் இரத்தத்தில் காணப்படும் இயல்பான இரத்த சர்க்கரையின் அளவு 80 to 120 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். அடுத்து, நோய் தொற்றை எதிர்க்கும் டி லிம்போசைட்டுகள் இதன் உறுப்பில் மாறுபாடு அடைகின்றன. நோய் தொற்றை எதிர்க்கும் டி லிம்போசைட்டுகள் இதன் உறுப்பில் மாறுபாடு அடைகின்றன. தைமஸ் சுரப்பி. தைமஸ் சுரப்பி. அடுத்து, 9வது கேள்வி, நரம்பு செல் இணைப்பு பகுதியில் நரம்பு கடத்து பொருளை வெளியிடுவது. இணைப்பு குமிழ்கள். இணைப்பு குமிழ்கள். அடுத்து, பெண்களில் பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பிறகு பால் உற்பத்தியை தூண்டுவது. பெண்களில் பால் சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பிறகு பால் உற்பத்தியை தூண்டுவது லாக்டோஜெனிக் ஹார்மோன். லாக்டோஜெனிக் ஹார்மோன். அடுத்து, குன்றல் பகுப்பு என்பது இனச்செல்களை உருவாக்கும் ஒரு நிகழ்வு. குன்றல் பகுப்பு நடைபெறும் செல்கள் இனப்பெருக்க எபிதீலியல் செல்கள். இனப்பெருக்க எபிதீலியல் செல்கள். தண்டுவட நரம்புகள் என்பவை. தண்டுவட நரம்புகள் என்பவை உணர்ச்சி நரம்புகள். உணர்ச்சி நரம்புகள். அடுத்து, இரத்த செல்களின் வகைகள். இரத்த செல்களின் வகைகள் 3. இவை வட்ட வடிவம் கொண்ட இரு பக்கமும் உட்குமிழ்ந்த தட்டு வடிவ செல் எது? இரத்த சிவப்பணுக்கள். இரத்த சிவப்பணுக்கள். அடுத்து, 15வது கேள்வி, தைராக்சினின் மிகை சுரப்பு எக்ஸோப்தால்மிக் காய்டர் அல்லது
கிரேவின் நோய்க்கு காரணமாகிறது. ஹைப்பர் தைராய்டிசம். அடுத்து, நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று அழைக்கப்படுவது. நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என்று அழைக்கப்படுவது சிறுநீரகங்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், சிறுநீரகங்கள். அப்போ சிறுநீரகங்கள் சரியாக செயல்பட்டால் மட்டும்தான் நமது உடல் நோய் நொடி இல்லாமல் இருக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, எச்ஐவி எனப்படுவது ஒரு ஆர்என்ஏ. அடுத்து, பிறந்த குழந்தைக்கு முதல் தவணையில் போடப்படும் தடுப்பூசி பிசிஜி. அடுத்து, தைராக்சினின் குறை சுரப்பு எளிய காய்டர், மிக்சிடிமா, கிரிட்டினிசம் முதலிய குறைபாடுகளை உண்டாக்குகிறது. ஹைப்போதைராய்டிசம். அடுத்து, கீழ்கண்டவற்றில் சிறு குழு ஆட்சி கொண்ட நாடு. மேற்கண்ட அனைத்தும் சீனா, சோவியத் யூனியன், வெனிசுலா. அடுத்து, இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது? 374. அடுத்து, பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்திய வரலாற்றின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு. பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்திய வரலாற்றின் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920. 2017 ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் இருந்தது? 7. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. அடுத்து, சட்ட மேலவை உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். நன்றி.